ரெண்டு பேரோட வாழ்க்கையும் வேற திசையில போகுது. அவங்கவங்க வழியில அவங்கவங்க போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டைம்ல என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு ஏன் எனக்குள்ள தோணணும்? நீ வேண்டான்னு தோணுன உடனே உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். நீ என்னோட வாழ்க்கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டேன். ஆனா ஆனா இப்ப என்னன்னே தெரியல. எனக்கே தெரியாத ஒரு கன்ஃபியூஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல கன்ஃபியூஷன் என்ன இருக்கு மித்ரா? நீங்க நினைச்ச மாதிரியே என்னை இப்போ விட்டுட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச மனிஷாவையும் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு கிளியரா இருக்கும்போது எதுக்காக உங்களுக்கு இவ்ளோ கன்ஃபியூஷன்? கன்ஃபியூஷன் எதுக்கா? ஒரு காலத்துல நீ மித்ரா சார்னு என் மேல உயிரே வச்சிருந்த. மித்ரா சாருக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டேன். மித்ரா சார் இல்லைனா நீ இல்லைங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்த. ஆனா இப்போ இவ்ளோ சீக்கிரமா மாறிட்டியா லக்ஷ்மி? ட்ரெஸ்ஸ மாத்திக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸியா மனசை மாத்திக்கிட்டியா? ஊரை மாத்திக்கிற அளவுக்கு புருஷன் அவ்வளோ ஈஸியா மாத்திருக்க. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் என்னன்னா, ஒரு காலத்துல ஏன் லக்ஷ்மி தான் உண்மையானவளா இல்ல இப்ப பாக்குற லக்ஷ்மி தான் உண்மையானவளான்னு எனக்கு தெரியணும். அந்த லக்ஷ்மி கழுத்துல சஞ்சய் எப்படி தாலி கட்டுவான்? நீ இப்ப என்னதான் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒரு வார்த்தை கூட புரியல மனிஷா. நீங்க கொஞ்சம் உங்க பையன் கிட்ட போய் பேசுங்க ஆண்டி. அப்ப உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். மித்ராவும் லக்ஷ்மியும் சந்திச்சு அவங்க வாழ்க்கைய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நடந்த எல்லாமே நடந்து போச்சு. இதுக்கப்புறம் நமக்கு பையனோ இல்ல பொண்ணோ பிறந்தா அவங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்னு ரிலாக்ஸா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என் வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது ஆண்டி. மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு தடவை வந்துகிட்டே தான் இருக்கு. மித்ரா கூட சேர்ந்து வாழ்ற அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல போல இருக்கு ஆண்டி. எதை பத்தியும் யோசிக்காத மனிஷா. என்ன ஆச்சு, என்ன நடந்ததுன்னு நானே தெரிஞ்சுக்கிறேன், சரியா? ஒரு காலத்துல என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நீ டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைச்சேன். பிரிஞ்சு போலான்னு கோர்ட்டு படி ஏறின. கடைசியில உன் வயித்துல வளர்ந்துட்டு இருந்த என் குழந்தைய நீ கொன்னுட்ட. அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு ஒரு காலத்துல இருந்த லக்ஷ்மிக்கு இப்ப இருக்கிற லக்ஷ்மிக்கு என்ன வித்தியாசம்னு. உன் விஷயத்துல நான் இவ்ளோ யோசிச்சு இந்த அளவுக்கு கவலைப்படுறேங்கிறதுனால உன் மேல எனக்கு இன்னும் நல்ல அபிப்பிராயம் இருக்குன்னு மட்டும் நினைக்காத. உன்னை மறுபடியும் என் வாழ்க்கைக்குள்ள வர வச்சுக்கணுங்கிற எண்ணமும் சரி, மறுபடியும் உன் கூட சேர்ந்து வாழணுங்கிற யோசனையும் சரி, எனக்கு எந்த ஒரு நிலைமையிலும் வரவும் வராது, நடக்கவும் நடக்காது. எப்ப நீ உன் வயித்துல வளர என் குழந்தைய கொன்னுட்டியோ அப்பவே உன் மேல இருந்த நல்ல அபிப்பிராயம் போயிடுச்சு. உன் மேல வெறுப்பு தான் இருக்கு. எப்ப நீ உன்னோட முடிவை ஒரு நொடியில மாத்திக்கிட்டியோ, எப்ப நீ இன்னொருத்தன் கையால தாலி கட்டிக்க கல்யாணம் பண்ணிக்க தயாரானியோ அப்ப எனக்கு உன் மேல இருந்த சின்ன பாசம் கூட போயிருச்சு. இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. உன் கழுத்துல தாலி விழுந்த அடுத்த நொடியே என் கண்ணுல படாம எங்கேயாவது போயிடு. இதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க நான் உன்னை பார்க்கணும்னோ, மனசார உன்கிட்ட பேசணும்னோ, இல்ல உன் முன்னாடி வந்து நிக்கணும்னோ நான் நினைக்க மாட்டேன். மனசு உடைஞ்சா எப்படி இருக்குன்னு நீ எனக்கு காமிச்சிட்ட. அவர் என்ன இப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு.
உன் உண்மையான சுயரூபம் என்னன்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்தது லக்ஷ்மி. சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி உன் நிறத்தை மாத்திக்க ஒரு பச்சோந்தி நீ. அது தெரியாம தான் நான் இவ்வளவு நாளா ஏமாந்து போயிருக்கேன். நான் தான் எல்லா தப்பையும் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரோட கோவத்துக்கு காரணம் இருக்கு. லக்ஷ்மி, என்னாச்சு? கால்ல சுளுக்கு பிடிச்சுக்கிச்சா? அந்த கோபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள இப்ப தைரியமே வந்திருக்கு மாமா. அண்ணா உங்களை வெறுக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதை நினைச்சா உங்களுக்கு தைரியம் வருதுன்றீங்க. என்ன அண்ணி இதெல்லாம்? ஆமா விவேக், அவர் என் மேல கோவப்பட்டு என்ன வெறுக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அதுல எனக்கு பாசம் தெரியுது. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள கண்டிப்பா அவரோட மனசு மாறும்னு இப்பதான் எனக்குள்ள நம்பிக்கையே வந்திருக்கு. பிரமாதம் லக்ஷ்மி. உனக்கே இவ்ளோ தைரியம் வந்திருக்குன்னா நாம கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கலாம். ஒரு பொய்யான மாப்பிளைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டிராமாவெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல நிறையவே பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்களோட அந்த பொய்யான மாப்பிளையவே நாம உண்மையான மாப்பிளையாக்கிட்டா நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல மனிஷா. அவங்களுடைய நாடகத்துக்கு நாம தெரிய போடணும். அவங்களுடைய சினிமாக்கு நாம தான் என் கார்டை போடணும். அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பொய்யான கல்யாணத்தை நம்ம உண்மையான கல்யாணமா மாத்தணும். அதாவது அந்த பொய்யான மாப்பிள்ள லக்ஷ்மி கழுத்துல நிஜமாவே தாலிய கட்டணும். அதுக்கப்புறம் லக்ஷ்மி அவனுக்கு ஒரே அடியா பொண்டாட்டியாவும் ஆயிடுவா. அந்த லக்ஷ்மிக்கு திரும்பவும் மித்ராவோட வாழ்க்கைக்குள்ள வரணும்ன்ற வாய்ப்பும் இல்லாம போயிடும். ஐடியா உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு மனிஷா. ஆனா இப்படி சடனா அவனை நம்ம வழிக்கு எப்படி கொண்டு வர முடியும்? அவன் எப்படி நம்மளோட பேச்ச கேட்பான்? இந்த கல்யாணம் முடிவானதுமே அவன் பேக்ரவுண்ட பத்தி நான் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன் ஆன்ட்டி. எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த ஒரு பொய்யான கல்யாணம் விஷயம் மட்டும்தான் தெரியல. எது என்னவானாலும் அவனை நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னோட கையில இருக்கு. அத பயன்படுத்தினா போதும். அவனும் நம்ம வழிக்கு வந்துருவான். லக்ஷ்மி கழுத்துலயும் 3 முடிச்ச போட்டுருவான். அது என்ன விஷயம் மனிஷா?